அமெரிக்காவில் இருக்கிற டெட்ராய்ட்டுங்கிற ஊரை தான் வந்து ஆட்டோமொபைல் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வண்டிகள் தயாரிக்கிறதுல வந்து அந்த நகருக்கு தான் வந்து முதல் ஸ்தானம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஸ்தானத்தை என்றைக்கோ வந்து சென்னை பிடிச்சாச்சு. ஆனால் அதை பற்றி யாருமே இப்போ பேசிக்கிறது இல்லை. இது வந்து நமக்கே ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் ஒரு நிமிஷத்தில் வந்து 3 வண்டி தயாரிக்கிறது சென்னை, பேசஞ்சர் வண்டி. அதே மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸ், லாரி ஆர் பஸ்ஸுன்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 1.5 நிமிஷத்தில் ஒரு வண்டி வெளியில் வருது சென்னையிலேருந்து. ஸோ இதுதான் சென்னையோட ரெக்கார்டு இன்றைக்கி. அப்போது டெட்ராய்ட்டை வந்து சென்னை ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு தான் கரெக்டாக சொல்லணும் அப்படி பார்க்க போனேன். ஸோ வெல்கம் டு சென்னை, செலிப்ரேட்டிங் இட் டியூரிங் மெட்ராஸ் வீக் ஆர் சென்னை வீக். எப்படி வந்து சென்னை வந்து ஒரு ஆட்டோமோட்டிவ் கேபிட்டலாக ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு பல காரணங்கள் உண்டு. முதல்ல வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன். இங்கே இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜஸ் மாதிரி பல இடத்துல கிடையாது. ஆனால் இந்த இன்ஜினியரிங் காலேஜில் வந்து அட்மிஷன் பெறறதுக்கு வந்து ஸ்கூலில் வந்து முதல்ல படித்து வந்திருக்கணும் இல்லையா? அதுக்கு எப்படி வந்து சென்னையிலையும் தமிழ்நாட்டில் எப்படி வந்து இந்த அளவுக்கு எஜுகேஷன் எப்படி பரவித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறதுனால தான். அயோத்திதாஸ் பண்டிதர் வந்து 20வது நூற்றாண்டு ஆரம்ப காலத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணினது. அதற்கு பிறகு காமராஜர், அதற்கு பிறகு எம்ஜிஆர், இந்த மாதிரி எல்லாரும் வந்து இந்த மிட் டே மீல் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை எல்லா ஸ்கூல்லையும் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால ஏழையாக இருந்த பசங்க கூட ஸ்கூலுக்கு வந்து படித்ததுனால அவங்க எல்லாரும் இன்ஜினியரிங் படிக்க முடிஞ்சுது. இத்தனை பேர் இன்ஜினியரிங் கல்வி படித்ததுனால அவங்களுக்கு அந்த ஃபேக்ட்ரி நிறுவனத்தில் வந்து வேலையும் கிடச்சிது. இது வந்து 1958 பார்த்தீங்கன்னா தொழிற்பேட்டை இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு சொல்லுவோம் இல்லையா, இந்தியாவிலேயே முதல் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் எது? கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தான். 1958 வந்தாச்சு. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் இல்லாத ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரரோ இல்லாட்டா ஆட்டோமொபைல் காம்போனன்ட் மேனுஃபேக்சரரோ வேறு எங்கேயுமே உங்களால் பார்க்க முடியாது. இந்தியாவுடைய டோட்டல் ஆட்டோ காம்போனன்ட்ஸில் 30% வந்து சென்னையிலேருந்து தான் வருது. இதில் நீங்கள் பேர் எடுத்துக்கோங்க, இந்தியா பிஸ்டன்ஸ், இந்தியாவிலேயே ஓல்டஸ்ட் ஆட்டோமோட்டிவ் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. 1949 ஆண்டு நிறுவப்பட்டது, இங்கே தான் இருக்குது. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப், எவ்வளோ பெரிய டயர் கம்பெனி. டிவிஎஸ் குரூப், அவங்க வந்து வெஹிக்கிள்ஸில் பல காம்பனன்ட்ஸ் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்கும் முன்னாடி நமக்கு வந்து தொழிற்பேட்டை அப்படின்னு ஞாபகம் வந்தாலே அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தான் ஞாபகம் வரும். அதுக்கு முன்னாடி அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஏரியாவை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் சென்டர் ஆக்கினது எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பா குரூப் தான். அவங்களோட டிஐ சைக்கிள்ஸ், டிஐ டைமண்ட் செயின் அதெல்லாம் அந்த பக்கம் வந்தது. ஸோ இந்த மாதிரி கம்பெனிகள் எல்லாம் சேர்ந்து வந்து இந்த சிட்டியை ஒரு இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமோட்டிவ் காம்போனன்ட் கேபிட்டலாக ஆக்கிட்டாங்க. அதனால தான் இன்னி வரைக்கும் சென்னையில் வந்து இண்டஸ்ட்ரீஸ் இவ்வளோ நல்லா ஓடிட்டுருக்கு. இந்த சிட்டிக்கு ஒரு ப்ராஸ்பெரிட்டி இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா வரலாறு படைத்த ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸ்னு சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்தியா பிஸ்டன்ஸ் 1949 ஆண்டு நிறுவப்பட்டது. இந்தியாவிலேயே மிக பழமையான ஆட்டோமோட்டிவ் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்கிறது இந்தியா பிஸ்டன்ஸ் தான். இது அமால்கமேஷன்ஸ் குரூப்பை சேர்ந்த கம்பெனி. அமால்கமேஷன்ஸ் குரூப்லேயே சிம்சன்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. அது எந்த வருஷம் நிறுவப்பட்டது தெரியுமா? 1854 வருஷம். அவங்க வந்து கோச்சஸ் குதிரை வண்டி தயாரிச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க வந்து இன்ஜின் பிளாக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. நம்ம வந்து இந்த அடாப்டபிலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, தகுந்தாப்பில் எப்படி கம்பெனி மாறிட்டே வருது. இதுக்கு மேலே ஒரு எக்ஸாம்பிள், ஒரு குதிரை வண்டி பண்ணிகிட்டு இருந்த கம்பெனி இன்றைக்கி என்ஜின் பிளாக்ஸ் தயாரிக்கிறாங்கன்னா அவங்க எப்படி காலத்துக்கு தகுந்தாப்பில் மாறிக்கிட்டே வந்திருக்காங்கங்கிறது தெரியுது. அப்புறம் டிவிஎஸ் நிறுவனம், அவங்க ஆட்டோமோட்டிவ் காம்பனன்ட்ஸ் எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். எம்ஆர்எஃப், இந்தியாவிலேயே மிகப்பெரிய டயர் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் தான். அவங்களும் இங்கே தான், அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையில் தான் இருக்குது. அதனால் இந்த ஒரு பேஸ், பழைய கம்பெனிங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பேஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டாங்க இங்கே. அதற்கு பிறகு 1992 ஆண்டுலேருந்து இந்த இந்தியன் எக்கனாமிக் லிபரலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டைம்லேன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சென்னையில் இவ்வளோ பெரிய ஒரு பேஸ் இருந்ததுனால இந்த ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாம் வந்தபோது அவங்க இங்கே தான் வந்தாங்க. முதல்ல ஃபோர்டு, அதுக்கு பிறகு ஹியூண்டாய், அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லைன் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாரும் சென்னையை சுற்றியோ அவங்க இந்த ஏரியாலேயே அவங்க பேஸை செட்டப் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு there is no looking back. Chennai will remain at the top as far as these industries are concerned. All these companies have invested on R&D. You know, when Maruti came in the 80s, they were saying that only Japanese components will come, Indian companies don't stand a single chance. But all these companies supplied to Maruti and they survived and they lived on to liberalization and then to supply globally as well.
So the challenge of electric vehicles will also be met. These companies will reinvent themselves, they will produce new products, and they will once again bridge that gap and jump the product curve.